வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். வாழ்க்கையில் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும், எல்லாத்துலேயுமே உங்கள் லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா நம்ம பண்ணுற வேலைக்கு நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். அது எப்படின்னா ஒரு வண்டியோட அச்சாணி மாதிரி. வண்டி பெருசாக இருக்கலாம், ஆனால் அச்சாணி இல்லைன்னா வண்டி கூட செஞ்சிடும். அதே மாதிரி நீங்கள் எவ்வளோ பெரிய போஸ்ட்டாக இருந்தாலும் நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டா தான் முடியும். நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்காமல் பெஞ்சை தேய்ச்சிங்கன்னா ஒன்றுமே ஆகாது. இதை நீங்கள் எங்கே பார்க்கலான்னா ஒரு பப்ளிக் செக்டர் பேங்க்கோட ஆஃபீஸில் பார்க்கலாம். அந்த காலத்தில் இன்றைக்கும் அப்படியாக தான் இருக்கும். ஒரு மேனேஜர் ஸ்கேல் 1, ஸ்கேல் 2, ஸ்கேல் 3 இருப்பான், பிரான்ச் மேனேஜர். சின்ன ஊரில் போனீங்கன்னா இன்னும் அப்படி தான் இருக்கும். அதில் இருக்கிற கிளரிக்கல் ஸ்டாஃபு மற்றவெல்லாம் பெஞ்சை தேய்ச்சி ஆனந்த விகடன் குமுதம் தான் படிப்பாங்க. இப்போ ஃபோன் எப்படி இப்படி 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 ஸ்க்ரால் பண்ணின்னு இருப்பான். கரெக்டாக 10 நிமிஷம் லேட்டாக வருவான், 10 நிமிஷம் முன்னாடி ஓடி போயிடுவான். ஏதாவது கேட்டால் யூனியன் கை காட்டுவான், யூனியன் ப்ரொடெக்ட் பண்ணும், பெஞ்சை தேய்ச்சி பென்ஷன் வாங்கிட்டு போயிடுவான். ஒரே ஒரு ஆஃபீஸர்னு ஒருத்தர் இருப்பான், அவனுக்கு மேலே இன்னொரு ஆஃபீஸர் இருப்பான். இந்த பிரான்ச் மேனேஜர் தான் எல்லாத்துக்கும் ரெஸ்பான்சிபிள். அப்படின்னா அந்த கம்பெனியை, அந்த பிரான்ச்சை நடத்தி ப்ராஃபிட் பண்ணி எல்லா பொறுப்பும் உண்டு. பேட் டேட் ஆனாலும் அவன் தான் போய் கலெக்ட் பண்ணணும். அதாவது எவனா கடனை வாங்கிட்டு கட்டலையா, அவன் தான் வீட்டுக்கு போய் கலெக்ட் பண்ணிட்டு வரணும். புதுசாக டெபாசிட் பிடிக்கிறதுக்கும் அவன் தான் போகணும். புதுசாக கடனை கொடுக்கறதுக்கும் அவன் தான் போகணும். ஒரு பேங்க்கில் மெயின் ஃபங்க்ஷனை டெபாசிட் பிடிக்கிறது, அந்த டெபாசிட்டை கடனாக கொடுக்கறது, அந்த கடனை கலெக்ட் பண்ணுறது, இதுதான் வேலை. மற்றவன் இருக்கிறவன்லாம் சும்மா தூக்கின்னு இருப்பான், இவன் மட்டும் வேலை செய்வான். இவனே கடனையும் வாங்கி இவனே கடனையும் கொடுத்து முன்னாடி இருந்த கடனையும் இவனே கலெக்ட் பண்ணி 5 வருஷத்துக்கு முன்னாடி கடன் கட்டலங்கிறதுக்காக கோர்ட்டுக்கு போய் நின்றதும் இவனே நிற்பான். 5 கை 5 கால் இருக்கிற மாதிரி இந்த சாமின்னா 5 கை இருந்து 5 கை எடுத்து இப்படி போடும் பாருங்க, அது மாதிரி செய்வோம். அந்த மாதிரி வேலையில் சிக்கக்கூடாதுன்னு இவங்கெல்லாம் ட்ரை பண்ணி எப்படியாவது ரீஜனல் ஆஃபீஸில் ஏதாவது போஸ்டிங் வாங்கிடணும். இந்த ரீஜனல் ஆஃபீஸில் போஸ்டிங் வாங்கிட்டிங்கன்னா இந்த ஸ்கேல் 1லேருந்து 2 லெவல் ஏறி ஸ்கேல் 2, ஸ்கேல் 3க்கு போயிடுவீங்க. ரொம்ப பெரிய ப்ராப்ளம்னா கீழே இருக்கிற மேனேஜர் அப்ரூவ் பண்ணாலும் பெரிய ப்ராப்ளம்னா மேலே இருக்கிறவன் அப்ரூவ் பண்ணிவிடுவான். இவன் ஜாலியாக இருந்துன்னு இருப்பான். இவங்க அப்படியே ப்ரமோட் ஆகி ஏஜிஎம் டிஜிஎம்னு ஆகிடுவான். அதனால தான் எந்த பப்ளிக் செக்டர் பேங்க்கும் உருப்பிட்டதே கிடையாது. ரைட்டாக ஜாலியாக இருப்பான். இந்த வேலை செய்கிறவங்க ஏதாவது லோன் 10 லோன் கொடுத்தானா 2 லோன் பேட் ஆகும். ஒரு நேச்சர் அது. அவன் மேலேயே என்கொயரி, விஜிலன்ஸு, அது இதுன்னு வச்சு அவன் சிபிஐ கோர்ட்டுக்கும் சுற்றி அவன் வாழ்க்கையே சுண்ணாம்பாக போயிடும். இப்போது ப்ரைவேட் செக்டர் பேங்க் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கான்னு பாருங்கள். பிரான்ச்சில் இருக்கிறவன் பிரான்ச் ஆப்ரேஷன்ஸ் மட்டும்தான் பார்ப்பான். அவன் கரண்ட் அக்கௌண்ட்டை டெபாசிட் பிடிக்கிறது தான் அவன் வேலை. சேவிங்ஸ் பேங்க்கில் டெபாசிட் பிடிக்கிறது வேலை. ஏன்னா ஈவி வந்ததுன்னா பிரான்ச்சுக்கு அவன் தலையில் இன்சூரன்ஸ் கட்டுறது தான் அவன் வேலை. கிளியர்லி டிஃபைன்டு. இது பேர் லைபிலிட்டிஸ் சைடுன்னு பேர். அசட் சைடுங்கிறவன் கடன் கொடுக்குறவன். அவனுக்கு ஸ்டாண்டர்டாக ஒரு லிஸ்ட்டு இருக்கும். இந்த ஃபார்மில் வந்தால் டிக் அடித்து லோன் கொடு, இந்த ஃபார்மேட்டு வரலையா லோன் கொடுக்காது. டிவியேஷன் எப்படி எடுக்கணும்னு கூட தெரியும். அப்படியே நீங்கள் டக்குன்னு 3 லெவலில் நீங்கள் ஆல் இண்டியா ஹெட்டு வரைக்கும் போயிடலாம். இந்த லோனு இந்த இடத்துல இருந்தால் அவன் கொடுத்துட்டு போயிடுவான். நீ அந்த டீவியேஷன் எடுக்காத வரைக்கும் அவன் ப்ராப்ளம் கிடையாது. டீவியேஷனுக்கும் கரெக்டாக சைன் ஆஃப் வாங்கிட்டான்னா அவன் ப்ராப்ளம் கிடையாது. 6 மாதம் கரெக்டாக அந்த இஎம்ஐ வந்துடுச்சுன்னா ஃபைல் அவன்கிட்டேருந்து வந்துடும். ஏன்னா அதுக்கப்புறம் சுச்சுவேஷன் மாறலாம், அவனோட பொறுப்புங்கிறது கிடையாது. ரைட்டா? முதல் 4 மாதம் கரெக்டாக இஎம்ஐ போயிடுச்சுன்னா அவனை திரும்பியே பார்க்க மாட்டாங்க. யார்? அந்த அசட் மேனேஜர். அதுக்கப்புறம் அது பேட் டெட் ஆகிடுச்சுன்னு வைங்க, அதை கலெக்ட் பண்ணுறதுக்கு தனியாக கலெக்ஷன் டீம் இருக்குது. அந்த கலெக்ஷன் டீம்லேயே ஃபஸ்ட் சிங்கிள் பக்கெட், 2 பக்கெட், 3 பக்கெட்டுக்கு ஒரு டீம் இருக்கும். 3 பக்கெட்டுக்கு அப்புறம் அந்த டீம்கிட்ட இன்னொரு டீமுக்கு போயிடும். அவன் தான் அந்த காட்டுத்தனமான வேலையெல்லாம் செய்வான். பிரான்ச் மேனேஜருக்கும் அந்த காட்டுத்தனமாக வேலை செய்கிறவனுக்கும் சம்மந்தமே இருக்காது. இது மாதிரி நீங்கள் கிளியராக டிஃபைன் பண்ணணும். நீ எய்தர் பிரான்ச் மேனேஜர் இல்லை அசட் பிடிக்கிற மேனேஜர். பிரான்ச் மேனேஜர் அசட் பிடிக்கிற வேலையை பண்ணவே மாட்டான். அசட் மேனேஜர் பேங்க்குக்கு டெபாசிட் பிடிக்கிற வேலையை பண்ண மாட்டான். அதே மாதிரி ஃபஸ்ட்டு செகண்ட் பக்கெட் வெறும் ஃபாலோ அப்பு,
அவன் வந்து 4வது பக்கெட் போடணுன்னா அது பக்கம் போகவே மாட்டான். அது எக்ஸ்ட்ரீம் ஆளு தான் பார்ப்பான். அவனுக்கு ஒருத்தனுக்கு ஒரு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவன் ஒழுங்காக பண்ணானா அவனுக்கு ப்ரமோஷன் வரும். டார்கெட் ரீச் பண்ணால் அவன் ராஜாவாயிடுவான். இதுலேருந்து என்ன நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா, ரெஸ்பான்சிபிலிட்டியே கிளியராக 2 பேங்க்கு, ஒன்று வந்து பப்ளிக் செக்டர், ஒன்று ப்ரைவேட் செக்டர். இவ்வளோ தூரம் கிளியராக டெஃபினிஷன் கொடுக்கறதுனால பேங்க்குங்கிறது ஒழுங்காக ஓடும். இதனால தான் ப்ரைவேட் செக்டர் பேங்க்கு வந்து 50,000 கோடி, 1,00,000 கோடி, 2,00,000 கோடி இதெல்லாம் ஏமாற்ற முடியாது. அதே மாதிரி ஃப்ராடுன்னு ஒன்று கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா உடனே ஏற்றிட்டு சம்பளத்தெல்லாம் பிக் பேக் பண்ணி ஜெயிலில் உட்காத்திடுவாங்க. இப்போ அந்த லேடியில் அதுதான் ஆச்சு. ஐசிஐசிஐ பேங்க் லேடியில் அந்த அம்மா உள்ளே இருந்து கஷ்டப்பட்டு பையன் கல்யாணம்னு சொல்லி வெளில வந்தது. அவளுக்கு கொடுத்த சம்பளத்தெல்லாம் வாங்கிட்டாங்க. கோர்ட்டு கேஸு ஜட்ஜ் ஆனால் தான் திரும்பி வாங்குவேன்னா வெயிட் பண்ணி இருக்க மாட்டான். ஸ்ரீகிருஷ்ணான்னு ஒருத்தன் அப்பாயிண்ட் பண்ணி ஜஸ்டிஸு க்ளீனாக பார்த்து எல்லாத்தையும் வாங்கிட்டான், கிளாபேக் பண்ணிட்டான். கோர்ட்டு கேஸுங்கிறது தனி. அதுக்கும் இப்போ பேங்க்கோட ஃபங்க்ஷனிங்க்கும் சம்மந்தமே கிடையாது. கோச்சர்னு ஒரு லேடி இருந்தாங்க, பேங்க்கில் இது மாதிரி வேலை பண்ணாங்க அப்படிங்கிறது சில பேருக்கு கூட ஞாபகம் இருக்காது. அடுத்த ஆள் வந்தான், பேங்க்கை சரி பண்ணான், நடத்திட்டுருக்கிறான், பேங்க் பாட்டுக்கு ஓடிட்டுருக்கு, கேஸ் பாட்டுக்கு ஓடிட்டுருக்கு. பப்ளிக் செக்டர் பேங்க்கில் அது மாதிரி கிடையாது. அதுக்கு பெரிய எக்ஸாம்பிள் வந்து ஐடிபிஐ பேங்க் தான். எப்படியாவது ஐடிபிஐ பேங்க்கை 3 வருஷமாக விற்கணும்னு பார்த்தாங்க, விற்க முடியல. ஆஸ் யூஷுவல் எல்ஐசி தலையில் கட்டினாங்க. ஒரு வருஷமும் என்ன ஆகும்னா இன்றைக்கி விற்றுருவேன், நாளைக்கு விற்றுருவேன்பாங்க. அதுக்கப்புறம் அது விற்காது. இந்த வாட்டி உதய் கோத்தக் தான் அதுக்கு பிட் பண்ணாங்க. வந்த விலை ரொம்ப கம்மிங்க, நான் விற்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு ரெஸ்பான்சிபிலிட்டி பவரை க்ரியேட் பண்ணுறது நம்ம புரிஞ்சுக்கணும். மற்றவனை ப்ளேம் பண்ணுறதுனால கண்ட்ரோல் தான் போகணும், நம்ம தான் பொறுப்பு எடுத்துக்கணும். ஓனர்ஷிப்புங்கிறது உங்களுக்கு ஆக்ஷன் ஓரியன்டாக இருக்கும். இந்த பப்ளிக் செக்டர் பேங்க்லேயே 100 பேரில் 2 பேர் ஓனர்ஷிப் எடுப்பான், அவன் தான் டாப் வரைக்கும் போவான். அதே மாதிரி எவன் அந்த வேலையை கரெக்டாக கொடுத்தானா அவனால் எவ்வளோ தூரம் அந்த வேலையை செய்ய முடியும்னு தெரியணும். அப்போ தான் அக்கௌண்டபிலிட்டி ஃபிக்ஸ் ஆகும். எல்லா இடத்துலையும் அவன் கரெக்டாக எல்லா வேலையும் அவன் கையில் கொடுத்தாங்கன்னா அவனால் செய்ய முடியாது. இந்த பவருங்கிறது எங்கே ஆரம்பிக்கும்னா, நம்ம வேலையை நம்ம ஒழுங்காக செய்யணும்னு முதல் லெவலில் உங்களுக்கு தோணணும். இதுதான் இம்பார்ட்டண்ட்டு. இப்படி தான் வாழ்க்கை டிசைட் ஆகும். அடுத்த வாட்டி கவர்மெண்ட் பேங்க் போகிறச்ச பாருங்கள். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் அவங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள் எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.